104. சிந்துவெளி நாகரிகம். தவறான கூற்று இது. முன்ஜதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக் கட்டடம். கூட்ட அரங்கு. 20 தூண். 4 வரிசை வீடுகள். 1, 2 அடுக்கு மாடிகளை கொண்டது. தெருக்கள். சட்டக வடிவமைப்பு. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம். சதுரம் நகரின் நடுவில். பதில் டி. பெருங்குளம் வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் சதுரம் நகரின் நடுவில். 105. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம். பதில் அ. உலோக காலம். 106. சரியான கூற்று இது. தோரிசர் படிகக்கல்லால் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். தோரிசர் படிகக்கல் பாகிஸ்தானில் உள்ள தோரி பகுதியில். 2. ஏதுமில்லை. பதில் சி. 2. 107. கூற்றுகளை கவனி. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்கள். இது ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் முகஞ்சதாரோ. 2 சரி. 2 தவறு. பதில் சி. 2 சரி. 108. கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று மற்றும் காரணம் தவறானவை. கூற்று தவறானது, காரணம் சரி. கூற்றும் காரணமும் சரி. பதில் அக்கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. 109. கீழே கூறப்பட்டுள்ள முன்ஜதாரோவை பற்றிய கூற்றுகளில் இவை சரியானவை. கூற்று 1. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. கூற்று 2. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. 2 தவறு. 1 மட்டும் சரி. 2 சரி. 2 மட்டும் சரி. பதில் டி. 2 மட்டும் சரி. 110. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26, 25, 24, 23. பதில் அ. 26. 111. கூற்று 1. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆபரணங்களை விரும்பவில்லை. கூற்று 2. சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. 2 தவறு. 2 சரி. 1 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. பதில் டி. 2 மட்டும் சரி. 112. கார்னிலியன் மணி உற்பத்தி மையம். லோத்தல், ஷார்டிகை. லோத்தல், ராஜஸ்தான் உமன். பதில் அ. லோத்தல். 113. முதலில் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் விவரித்தவர்? சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், மெஹ்ர்கர், ஜான் மார்ஷல். பதில் அ. சார்லஸ் மேசன். 114. தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்ட பல்லவ அரசன்? நந்திவர்ம பல்லவன், மகேந்திரவர்ம பல்லவர். மேலே கூறிய இருவரும். மேலே கூறிய யாருமில்லை. பதில் அ. நந்திவர்ம பல்லவன். 115. சரியான கூற்று இது. மகாயோகியின் உருவத்தில் வலப்புறமாக உள்ள உருவங்கள் யானை புலி. மகாயோகியின் உருவத்தில் இடப்புறமாக உள்ள உருவங்கள் காண்டாமிருகம் எருமை. மகாயோகியின் உருவத்தில் இடப்புறமாக உள்ள உருவங்கள் காண்டாமிருகம் எருமை. மேலே கூறிய இரண்டும். பதில் டி. மேலே கூறிய இரண்டும். 116. சிந்துவெளி நாகரிகம். தவறான கூற்று இது. வீடுகள் சுட்ட செங்கற்கள் சண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் ஆகியவையால் கட்டப்பட்டு இருந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியம். ஹரப்பா மக்கள் நிறையை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். பதில் டி. ஹரப்பா மக்கள் நிறையை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். 117. 1940 களில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர்? ஆர். எம். வீலர், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சார்லஸ் மேசன். பதில் அ. ஆர். எம். வீலர். 118. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர்? அசோகர், சிவாஜி, குமாரகுப்தர். மேலே கூறிய யாருமில்லை. பதில் அ. அசோகர். 119. கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை தவின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்று மற்றும் காரணம் தவறானவை. கூற்றும் காரணமும் சரி. கூற்று தவறானது, காரணம் சரியானது. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. பதில் டி. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது.
120. தாழிகள் தமிழகத்தில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்படவில்லை? ஏதுமில்லை. ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை. பதில் ஏதுமில்லை. 121. கூற்று 1 மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். கூற்று 2 இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச் சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. 2 மட்டும் சரி. 2ம் தவறு. 2ம் சரி. 1 மட்டும் சரி. பதில் சி 2ம் சரி. 122. முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? வெண்கலம், கண்ணாடி, இரும்பு, நீர்க்குவளை. பதில் வெண்கலம். 123. கூற்று சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிறமணிக்கற்களை பயன்படுத்தினர். காரணம் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. கூற்றும் காரணமும் சரி. கூற்றும் காரணமும் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. பதில் சி கூற்று சரி, காரணம் தவறு. 124. கூற்று 1 முன்ஜதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனிசெஃப் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 2 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. 2ம் தவறு. 1 மட்டும் சரி. 2ம் சரி. 2 மட்டும் சரி. பதில் டி 2 மட்டும் சரி. 125. சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினார்கள்? பருத்தி. இவை அனைத்தும் விலங்கு தோல், இலைகள். பதில் வி இவை அனைத்தும். 126. எந்த ஆய்வாளர்கள் அசோகரின் சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தனர்? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்காம். மேலே கூறிய அனைவரும். பதில் டி மேலே கூறிய அனைவரும். 127. சிந்துவெளி நாகரிகம் தவறான கூற்று இது. சீன நாகரிகம் காலம் 1700 முதல் 1122 வரை. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முன்ஜதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1930. முன்ஜதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2500 குப்பு மன்னனால் சுண்ணாம்பால் கட்டப்பட்டவை. கிசை பிரமிடு 15 தன் இடை. பதில் வி தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முன்ஜதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1930. 128. சரியான கூற்று இது. தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டவர் கங்காதேவி. கங்காதேவி, மதுரா விஜயம். மேலே கூறிய இரண்டும். ஏதுமில்லை. பதில் சி மேலே கூறிய இரண்டும். 129. அலெக்சாண்டர் எந்தெந்த வருடங்களில் ஹரப்பாவை பார்வையிட்டார்? 1 1853 2 1856 2 1875 1 மட்டும் 2 மட்டும் 1 மற்றும் 3 மட்டும் 1 முதல் 2 வரை 3 அனைத்தும். பதில் டி 1 முதல் 2 வரை 3 அனைத்தும். 130. சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வகையான வழிமுறைகளை பின்பற்றினர்? 1 2 3 4. பதில் சி 3. 131. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஆக மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 3.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 1.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பதில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 132. சிந்து நாகரிகத்தில் சிறிய தெருக்கள் எத்தனை அடி வரை அகலம் கொண்டதாக இருந்தன? 6 அடி முதல் 12 அடி வரை. 10 அடி முதல் 12 அடி வரை. 11 அடி முதல் 12 அடி வரை. 9 அடி முதல் 12 அடி வரை. பதில் டி 9 அடி முதல் 12 அடி வரை. 133. சிந்துவெளி நாகரிகம் தவறான கூற்று இது. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் புதுடில்லி. நாகரிகம் லத்தீன் மொழி சிவிஸ் என்பதில் இருந்து வந்தது. அதன் பொருள் நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் கன்னிங்காம். பதில் டி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் கன்னிங்காம். 134. சரியான கூற்று இது. இன்று வரை பிராகுயை என்ற திராவிட மொழி பேசப்பட்டு வரும் இடம் பலுசிஸ்தான்.
ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து? சர் ஜான் மார்ஷல் தி பானர்ஜி ஹீராசு பாதிரியார். மேலே கூறிய இரண்டும் ஏதுமில்லை. பதில் சி. மேலே கூறிய இரண்டும். 135. ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் எந்த திசையில் அமைந்திருந்தன? கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு. மேலே கூறிய இரண்டும் நேராக அமையவில்லை. பதில் சி. மேலே கூறிய இரண்டும். 136. சிந்துவெளி நாகரிகம் தவறான கூற்று இது. மெசபடோமியா நாகரிகம் காலம் 3500 முதல் 2000 வரை. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்ஷல். சிந்து வெளி மக்கள் அறிந்த உலோகம் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி நன்கு தெரிந்தது. பதில் டி. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி நன்கு தெரிந்தது. 137. சரியான கூற்று இது. பனவாலி சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடம் ஹரியானா. சுர்கோட்டா சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடம் குஜராத். மேலே கூறிய இரண்டும் சரி. மேலே கூறிய இரண்டும் தவறு. பதில் சி. மேலே கூறிய இரண்டும் சரி. 138. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டது? 1921, 1920, 1922, 1924. பதில் 1921. 139. எப்போது லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைத்தனர்? 1853, 1856, 1857, 1858. பதில் வி. 1856. 140. உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர்? அசோகர், சிவாஜி, குமாரகுப்தர். மேலே கூறிய யாருமில்லை. பதில் அசோகர். 141. சிந்து நாகரிக பகுதிகளில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது. கிரீடோட் மு 5000, கிரீடோட் மு 6000, கிரீடோட் மு 7000, கிரீடோட் மு 8000. பதில் சி. கிரீடோட் மு 7000. 142. கீழடி தொல்லியல் களம் என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை. பதில் டி. சிவகங்கை. 143. சார்லஸ் மேசன் ஹரப்பாவிற்கு எப்போது வருகை தந்தார்? 1816, 1818, 1826, 1831. பதில் சி. 1826. 144. தமிழ்நாட்டில் உள்ள ஆலார், ஆசூர், படவூர், ஈம்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய எந்த நாட்டில் வழக்கத்தில் உள்ளன? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக். பதில் வி. ஆப்கானிஸ்தான். 145. சரியான கூற்று இது. ஹரப்பா தொல்பொருள் சின்னம் ரவி சட்லர் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. ஹரப்பா தொல்பொருள் சின்னம் பழைய பஞ்சாப் மான்குமரி மாவட்டம், பாகிஸ்தான். மேலே கூறிய இரண்டும் ஏதுமில்லை. பதில் சி. மேலே கூறிய இரண்டும். 146. சிந்துவெளி நாகரிகம் தவறான கூற்று இது. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் போல் சிந்துவெளி பகுதியில் முத்திரை கண்டறியப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு 1704 சென்டிமீட்டர். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை உரை, கூடல்கர் பெயர் கொண்டுள்ள இடங்கள் எங்கு உள்ளன? பாகிஸ்தான். மட்பாண்டங்களை இதன் மூலம் உருவாக்கினார்கள். சக்கரம் தீயிலிட்டு சுடப்பட்டன. பதில் வி. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு 1704 சென்டிமீட்டர். 147. சிந்து நாகரிகத்தில் எந்த திசையில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்திருந்தன? தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை. பதில் வி. கிழக்கு திசை. 148. சிந்துவெளி நாகரிகம் தவறான கூற்று இது. வீடுகள் சுட்ட செங்கற்கள், சண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் ஆகியவையால் கட்டப்பட்டு இருந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியம். ஹரப்பா மக்கள் நிறையை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். பதில் டி. ஹரப்பா மக்கள் நிறையை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள்.